ஒரு நாட்டில் அக்ரிமெண்ட் பண்ண மாட்டாரு. வாஜ்பாய் ஒரு தூதரை இந்தியாவுடைய தூதர் அனுப்பி வச்சாருன்னு சொன்னா இவர் போடக்கூடிய அதுக்குரிய அக்ரிமெண்ட் அதுக்குள்ள சான்று அத்தாட்சி எல்லாம் கொடுத்து அனுப்புனாருன்னு சொன்னா இவர் தான் அதை கையெழுத்து போடுவார். எத்தனை நாடுகள்ல கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தம் நடக்குது. இந்த ஒப்பந்தங்கள்ல எல்லாம் பிரதமர்களை கலந்து கையெழுத்து போடுவது இல்ல. அவர் ஒரு தூதர் அனுப்புவார், இவர் ஒரு தூதர் அனுப்புவார். தூதர்களுக்கு மத்தியில தான் அக்ரிமெண்ட்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதை நம்ம உலகத்துல ஒத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம காரியத்தில் ஒத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அத்தாரிட்டி வாங்காத ஒருத்தர் நம்ம சொத்தை வித்தா ஒத்துக்கிற மாட்டோம். நம்ம அத்தாரிட்டி வாங்காதவர் நம்ம சார்பா போய் கையெழுத்து போட்டாருன்னா நம்ம ஒத்துக்கிற மாட்டோங்கிறோம். இது மாதிரி தான் அல்லாஹ் அவனுடைய விஷயங்கள்ல அவனுடைய அத்தாரிட்டி பெற்றவர். அப்ப அது என்ன இதுல விளங்குறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பையத்து செய்தார்கள் என்பது எல்லார்ட்டையும் செய்யலாம் என்பதற்காக உள்ளது அல்ல. ரசூலுல்லாஹ்ட்ட பையத் செஞ்சது நெசம், எல்லார்ட்டையும் செய்யலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய அஜர்த்துமார்கள்ட்டெல்லாம் போய் செய்யலாம், ஷேகுமார்கள்ட்டெல்லாம் செய்யலாம், பெரியார்கள்ட்டெல்லாம் செய்யலாம், தலைவர்கள்ட்டெல்லாம் செய்யலாம். மார்க்க விஷயமாக இதெல்லாம் மார்க்க விஷயம். இன்னொன்னு பொலிட்டிக்கல் பையத் ரெண்டாவது இருக்கு. அது ரெண்டாவது நான் வரப்போறோம். பொலிட்டிக்கல் பையத் இன்னொன்று இருக்குது. இது இதெல்லாம் இபாதத்து சம்பந்தப்பட்டது. நான் சொன்னதெல்லாம் வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட பையத். இந்த மாதிரியான பையத்துகளை யார்கிட்ட வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இது குர்ஆன்ல இருந்து ஒரு தெளிவா ஹாஸ். அவங்களுடைய தனி எப்படி பலதார மனம் 9 மேரேஜ் என்பது மனைவி இருந்தார்கள் என்பது எப்படி அவர்களுக்கு மட்டும் உள்ளதோ, தஹஜ்ஜத் அவர்களுக்கு மட்டும் உள்ளதோ, இன்னும் பல சட்டங்கள் அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக இருந்ததோ, அந்த மாதிரி ரசூல் என்ற முறையில அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் அந்த அனுமதியை கொடுத்தான். நான் வந்துகிட்டு தொழுவதா என்ற உறுதிமொழி தாண்டு கேட்டா நீ என்ற கேட்க நீ யாரா வாங்குறதுக்கு? தொழுகிறது அல்லாஹ்வுக்கு. நீ என்ன அல்லாஹ்ட்ட அத்தாட்சி வாங்கினாலா? நீ அல்லாஹ்வுடைய தூதரா? அல்லாஹ் உன்னை நியமிச்சிருக்கானா? நான் தொழுவ கடமைப்பட்ட மாதிரி நீ தொழுவ கடமைப்பட்டிருக்க. நான் நோன்பு வைக்க கடமைப்பட்ட மாதிரி நீ நோன்பு வைக்க கடமைப்பட்டிருக்க. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், என்ற உறுதிமொழி கொடுங்க. ஒழுங்கா தஸ்பீஹ் எல்லாம் சுபுவுக்கு பிறகு நான் தஸ்பீஹ் எல்லாம் ஓதுவேன்னு கேட்கறேன். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? தந்துடக்கூடாது. வாங்கிட்டே இருந்தாருன்னு ஓ விஷயமா இது? ஓ விஷயத்துக்கு கேளியா? டீ வாங்கி கேளு, வாங்கி தர்றேன். ஓ சம்பந்தப்பட்ட பையத்துக்கு வாங்கி தர்றேன், சட்டை எடுத்துக்கள் வாங்கி தர்றேன். இது தஸ்பீஹ் செய்யறது ஓ விஷயமா? எனக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். எனக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயத்தை உன்கிட்ட நான் ஏன் உறுதிமொழி தரேன்னு? நீ வாங்குறதுக்கு நீ யாரு? வாங்க சொல்லி அல்லாஹ் சொல்லி இருந்தான்னு சொல்லி ஆதாரத்தை காட்டு. உன்னிடத்துல தரலான்னு சொல்லி காட்டுனா காட்டு. முகமது சஹாபாக்கள் செஞ்சாங்கன்னா அல்லாஹ் சொன்னா, அத்தாரிட்டி கொடுத்தான், அவரை நியமிச்சான். உன்னிடத்துல வாங்குறது என்னிடத்துல வாங்குறது ஒண்ணுன்னு சொன்னா, உன் கை மேல இல்ல என் கை தான் இருக்குன்னு சொன்னா, செஞ்சு முடிச்ச பிறகு என்னிடத்தில் செய்த அந்த பையத்தை யார் நிறைவேற்றுகிறாரோ கூலி தருவேன்னு சொல்றான். அவ்வளவுக்கு பவரை கொடுத்து அல்லாஹ் அனுப்பி இருக்கிறதுனால அவரிடத்தில் செய்வது அல்லாஹ்விடத்தில் செய்யற மாதிரி. இது அல்லாத விஷயங்களை நீங்க மனுஷன் எப்படி செய்ய முடியும்? இன்னைக்கு தரீக்கா அது இது எல்லாம் கெடுத்து நம்ம நாசமாக்கணும். ஏதோ இது வச்சுதானே இந்த பையத்துங்கிற வச்சு ரசூலுல்லாஹ் பையத் செஞ்சாங்கன்னு வச்சுக்கிட்டு பல அதாவது அறியாம காலத்துல வேற மாதிரி நம்ம பையத் செஞ்சுக்கிட்டோம். அறகுறை அறிஞ்ச காலத்திலையும் பையத்துங்கிற பேர்ல மொழி கட்டு போயிட்டு இருக்கிறோம். அதுக்காக சொல்ல வர்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட செய்த பையத்தை தலைவர்கள் யார்கிட்ட வேண்டாலும் செய்யலாம் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. இது குர்ஆன்ல இருந்து வழங்கிருச்சு. அது மட்டும் இல்ல, இதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிடுறாங்க. மௌத்தான பிறகு அன்றைக்கு இருந்த உம்மத்திலேயே சிறந்தவர் யாரு? டோட்டல் சமுதாயத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் காலத்தில் எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்களா? யாராச்சும் இந்த மாதிரியான எந்த ஒரு டாபிக்காக சொல்லி பையத் செஞ்சாங்களா? உள்ளதிலே மகா 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 சிறந்தவர். நம்மளா தீர்மானிக்க முடியாது இந்த காலத்தில் ஒரு சிறந்தவனை, அவரை தீர்மானிக்கலாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுனால. இப்ப இந்த காலத்தில் ஒரு சிறந்தவர் யாரு சொல்ல முடியாது. இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு வாழக்கூடிய மக்கள்ல ரொம்ப சிறந்தவர் யாருன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? எவனாலும் சொல்ல முடியாது, எவனும் கண்டுபிடிக்கல. ஆனா ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு இருந்த அந்த சமுதாயத்தில் வெளிப்படையான செயல்கள் மூலமாகவும் ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாரிட்டி மூலமாகவும் சிறந்தவர் யாரு? சித்திகுல் அக்பர் தான், அபூபக்கர் சித்திக் தான். அவர் வாழ்ந்த காலத்தில் கீழே உள்ள கிராமவாசிகள் எல்லாம் இதே மாதிரி நாங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டோம், நாங்கள் திருட மாட்டோம், நாங்கள் 5 வேளை தொழுவோம், செஞ்சு கொடுக்கிறோம், நாங்க செஞ்சு கொடுக்கணும்ல, செஞ்சு கொடுக்கோம்ல, ஒரு வாங்குவோம்ல, அவ்வளவு தெளிவா வழங்கி வச்சிருந்தாங்க அந்த மக்கள். இவர்த்தையா நம்ம செய்யணும்? இவர் யாரு? நல்லவராக இருக்கட்டும், சிறந்தவர் தான். சிறந்தவருக்கு கவனம் கொடுக்க முடியாது, அத்தாட்சி தான் கொடுப்போம். எது கொடுக்க முடியாது? சிறந்தவர் நல்லவர் வல்லவருக்கு கொடுக்கிறது அல்ல. என்ன வச்சிருக்கவர்? பத்திரம் வச்சிருக்கவர். என்ன வச்சிருக்கணும்? இந்த பத்திரம் அல்லாஹ்ட்ட வாங்கிட்டு வந்திருக்கிறேன் தூதரு என்ற அத்தாரிட்டி பத்திரம் வச்சிருக்கணும். அது முகமது இருந்துச்சு, அபூபக்கர் இல்ல.
அதனால என்ன செய்யல, எந்த ஒரு சஹாபியும் அபூபக்கர்ட்ட வந்து பையத் செய்தது கிடையாது. இபாதத்துகள் விஷயத்துல உமர்ட்ட செஞ்சது கிடையாது, உஸ்மான்ட்ட செஞ்சது கிடையாது, அலிட்ட செஞ்சது கிடையாது. நீங்கள் இந்த பையத்துங்கிறத போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000 கிதாபுகளுக்கு மேல கம்ப்யூட்டர்ல போட்டு அடிச்சு பையத்துங்கிற வார்த்தை, அதுல இருந்து பிறந்த வார்த்தை பாய, பையத்து, யுபாயு, பாயத்து, பாயானா, முபாயாத்துன்னு என்னென்ன வருதோ அடிச்சு பார்த்து இப்படி யார்கிட்டயாச்சும் வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்களான்னு சொல்லி அவ்வளவு கிதாபுகளை தாடி பார்த்தா ஒரே ஒரு பலவீனமான, ஒரு லைஃபான, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி கிடைக்கல. இது கிடைக்கல. அதாவது நாங்க இந்த மாதிரி ஒழுங்கா நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்தந்த காலகார சஹாபாக்கள் காலத்துல, தாபியின்கள் காலத்துல, தபா தாபியின்கள் காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டு காலம் வரைக்கும், 500 ஆண்டுகள் எல்லாம் ஹதீஸுக்கு தான் தொகுக்கப்பட்டு போச்சு. ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து ஹிஜ்ரி 500 வரைக்கும் உள்ள அந்த காலகட்டங்கள்ல எந்த காலகட்டத்திலேயாவது ஒரு அபு ஹனீஃபாட்ட வந்து, ஒரு ஷாஃபிட்ட வந்து, ஒரு மாலிகிட்ட வந்து, ஒரு சுஃபியான் சௌரிட்ட வந்து இப்படி எல்லாம் வந்து நாங்க 5 வேளை தொழுவோம், நாங்க நோன்பு வைக்குவோம், இந்த மாதிரி அவங்க பையத்து வாங்கினதும் இல்லை, இவர்கள் கொடுத்ததும் இல்லை. ஏன் கொடுக்கல? இவருக்கு ஏன் கொடுக்கணும்? யாரு இவர்? யாருன்னா இதை நீங்க வழங்கணும். நீங்க என்ன வழங்க மாட்டேங்கிறீங்க? இவன் யாரு? இவன் நம்மள மாதிரி மனுஷன், தொழுவாட்டி இவனையும் அல்லா காப்பான், நம்மளையும் காப்பான், எல்லாருமே அவனுக்காக செய்ய வேண்டிய கடமைப்பட்டு இருக்கிறோம். இதுல இவங்கிட்ட எதுக்கு செஞ்சு கொடுக்கணும்? நான் மார்க்கத்தினுடைய எல்லா காரியங்களையும் ஒழுங்கா இருப்பேன் என்று மனுஷன் செஞ்சு கொடுக்கணும். அனுமதியே கிடையாது. எந்த மனுஷன் நீங்க செய்கிறீங்களோ அதுக்கு என்ன மீனிங், அர்த்தம்? அல்லாஹ்வுடைய ரசூலாக அவனை கருதுகிறீர்கள். உங்கள் அறியாமலேயே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்தை, அபூபக்கருக்கு அந்த சமுதாயம் கொடுக்க மறுத்த அந்தஸ்தை, உமருக்கு கொடுக்க மறுத்த அந்தஸ்தை, உஸ்மானுக்கு சஹாபாக்கள் கொடுக்க மறுத்த அந்தஸ்தை, அலிக்கு சஹாபாக்கள் கொடுக்க மறுத்த அந்தஸ்தை நம்ம கொடுக்கிறோம் அர்த்தம். ஒரு ஷேகிட்ட போய், ஒரு தலைவன்கிட்ட போய், ஒரு பெரியார்ட்ட போய், ஒரு மார்க் அறிஞர்கிட்ட போய், ஒரு பேச்சாளர்கிட்ட போய், ஒரு எழுத்தாளர்கிட்ட போய் நாங்க பையத் செஞ்சோம்னா நம்ம என்ன செய்யறோம்? ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு நிப்பாட்டுறோம். இவர் அல்லாஹ்விடமிருந்து அத்தாரிட்டி பெற்றவர் என்று நம்மை அறியாம நம்முடைய மனசுல நம்புகிறோம். இது அப்படி அல்லாஹ் அப்படி அனுமதிக்கலையே. இவருக்கு மட்டும்தானே கேரண்டி கொடுக்கறான், இவருக்கு மட்டும்தானே அத்தாரிட்டி கொடுக்கறான், இவர்கிட்ட செய்யறது என்னிட்ட செய்யறன்னு சொல்லிவிட்டானே. அந்த மாதிரியா இல்லாததுனாலதான் இந்த ஆயத்து தான் சஹாபாக்களை நிறுத்தி வச்சு பிடிச்சு. இந்த ஆயத்து தான் எது? இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ், உன்னிடத்தில் பையத் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே பையத் செய்கிறார்கள் என்று இந்த வசனம் இருக்குது. இதுதான் அபூபக்கரையும் அங்க நிப்பாட்டி பிடிச்சி, சஹாபாக்களை இங்க நிப்பாட்டி பிடிச்சி. இப்போ 2 பேரும் சேர உடல பையத்துங்கிற பேர்ல இந்த மாதிரி வந்து நாங்க ஒழுங்கா நடப்போங்க, நாங்க 5 வேளை தொழுவோங்க. யார் ஏன் வந்து வச்சிடுற? நீங்க 5 வேளை தொழுவ ஏன் எதுக்கு சொல்லணும்? தொழுவுங்க, தொழுவாட்டி அல்லாட்ட போய் தண்டனை பெறுங்க, அல்லாட்ட பையத் செய்யுங்க. தொழுது போட்டு யா அல்லாஹ் இனிமேல் நான் ஒழுங்கா தொழுகிறான்ல, இனிமேல் நான் ஒழுங்கா செய்யறான்ல. தூதர் இல்லாதனால, தூதர் இருந்த காலத்து மக்கள் கூடுதல் பாக்கியம் பெற்றவர்கள், பிரதிநிதித்தை பையத் செஞ்சு விட்டாங்க. பிரதிநிதி இல்லையா விளங்கும்ல அல்லாவுக்கு. தொழுது விட்டு யாரெல்லாம் 5 வேளை தொழுவ நீ தௌபீக் செய்யன்னு சொல்லிட்டு அல்லாட்ட பையத் செய்யுங்க. அல்லாட்ட வந்து உறுதிமொழி கொடுங்க, நோன்பு வைக்க வேண்டும், ஜகாத்து கொடுப்பேன் அல்லாட்ட செய்யுங்க, தஸ்பீகாத்துக்களை ஒழுங்கா பேணுவேன்னு சொல்லி அவன் டாபிக் அது, அவன் சம்பந்தப்பட்ட செய்தி. அப்ப இது வந்து வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள் சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் செய்த பைஅத்தை ஆதாரமாக கொண்டு நம்ம யார்ட்ட வேண்டாலும் செய்யலாம்னு முடிவெடுத்தால் நம்ம குர்ஆனை மறுக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹாசியத்தை மறுக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதராக நம்மை அறியாமலே ஏத்துக்கிறோம். இன்னும் அல்லாஹ்வுடைய அத்தாரிட்டி பெற்றவர் மாதிரி நினைச்சுக்கிறோம். யார் அப்படி வாங்குகிறார்களோ அவர்கள் வழிகெடுக்கிறார்கள், யார் போய் கொடுக்கிறார்களோ அவர்கள் வழிகெடுக்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், எந்த அர்த்தத்திலடா நீ போய் அவர்கிட்ட செஞ்ச? நானா அவனு சொன்னேன்? நான் சொன்னா? நான் நியமிச்சேனா? இந்த அக்ரிமெண்ட் வாங்குவதற்கான அதிகாரத்தை நான் கொடுத்தனா? பதில் நம்மள்ட்ட இருக்காது. அதுக்கு பதில் இருக்கணும். மறுமை நாள்ல அல்லாஹ் வந்து இதுதான் கேட்பான், காரியத்தை பார்க்கவே மாட்டான். அல்லாஹ் அந்த பேசிக் கரெக்டா இருக்கணும் மட்டும்தான் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருக்கும்னா மற்ற காரியங்கள் அல்லாஹ்வுக்கு 2ஆம் பட்சம். பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் பார்க்கவே மாட்டான். பெரிய பெரிய ஆலிம கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க, நான் உனக்கா என்ன பண்ணேம்மா, எனக்காட பண்ண அறிஞன் பேர் வாக்கம் தானே பண்ண, தூக்கி போடுறா தள்ளிடுவான்ல, வாரி வாரி கொடுத்துருப்பான் பொருளாதாரத்தை. அவனுக்கா நிப்பாட்டி கேட்பான், அள்ளி கொடுத்தாமா, அள்ளி கொடுத்த எது கொடுத்த எனக்கா வேண்டியா பள்ளி பேர் வாங்க தானே போஸ்டர் வச்சு விட்டாங்கல்ல, ஓடு அல்ல சொல்லி போடுவான். உசுரே கொடுத்தாமா இவன் வீரன், எதுக்குடா கொடுத்த? உசுரை கொடுத்தாடா, எதுக்குடா கொடுத்த? உன் அக்கீதா என்ன, உன் கொள்கை என்ன, எதுக்கு நீ கொடுத்த? எனக்கான கொடுத்தியா? வீரன் பேர் வாங்க தான் கொடுத்த போ அல்ல சொல்லி. அல்லாஹ் பார்க்கிறது நம்ம காரியத்தை பார்க்க மாட்டான்,
நம்ம தான் காரியத்தை பார்ப்போம். ரப்புல் ஆலமீன் வந்து காரியத்தை பார்க்கவே மாட்டான், இதைத்தான் பார்ப்பான். லா யன்துரு சுவரிக்கும் பம்பாலிக்கும், உங்களுடைய தோட்டங்களை பார்க்கறதே கிடையாது, உங்களுடைய செல்வங்களை பார்க்கறதே கிடையாது.